फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आसिका रेसिपीस इनकी நம்ம சேனல்ல மீன் புட்டு வந்துட்டு எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியா நம்ம வீட்லயே வந்துட்டு மீன் புட்டு ரெசிபி வந்துட்டு எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா என்னோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐகான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாம என்னோட சேனலை உங்க friend and family கூட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல்ல வரக்கூடிய ரெசிபி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதே போல நிறைய சேனல் அதாவது நிறைய வீடியோ வந்துட்டு என்னோட சேனலுக்குள்ள இருக்கு கண்டிப்பா உள்ள போய்ட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம மீனை வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் மீன் கூட நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போறோம் இப்போ நம்மளோட மீன் வந்துட்டு நல்லா வெந்திருச்சு அதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் மாத்துனதுக்கு அப்புறமேட்டு நம்ம உள்ள இருக்கக்கூடிய முள் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறமேட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையினாலயே மீன் வந்துட்டு நல்லா ஒரு தேங்காய் தூள் மாதிரி எந்த அளவுக்கு உங்களால பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு மாவு மாதிரி பிசைய கூடாது கொஞ்சம் உதிரி உதிரியா தேங்காய் பூ மாதிரி இருக்கணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா நான் அடுப்புல வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா நான் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம் நல்லா ப்ரௌனிஷா வதக்கணும் அப்படினு இல்ல நம்ம கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படினா போதும் நம்ம வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி உப்பு நம்ம சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமா நமக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துரும் அதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் தூளும் வந்துட்டு நான் இது கூடவே நல்லா நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துகிட்டு இருக்கு இந்த டைம்ல நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு அதையும் நான் வந்துட்டு இது கூட நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்திருக்கோம் அதுக்கு அப்புறமேட்டு நான் கரம் மசாலா தூள் வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன் கரம் மசாலா தூள் அப்படினா சிக்கன் கிரேவி மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலா தான் நான் 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் எந்த ஒரு கிரேவி பொரியல் பண்ணாலும் சாண்ட்விச் பண்ணாலும் நான் சிக்கன் கிரேவி மசாலா வந்துட்டு நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா அந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணி செய்ய போயும்போது நமக்கு டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நமக்கு கூட்டி கொடுக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க கரம் மசாலா வந்து ஆட் பண்ணாதீங்க சிக்கன் கிரேவி மசாலா இருக்கு இல்லையா அது வாங்கி நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளவுதான் நம்மளுடைய மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு இப்போ அந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீன் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போதான் நீங்க வந்துட்டு சமையல் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க கூட இந்த மீன் புட்டு ரெசிபி வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம் பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரிதான் நீங்க வந்துட்டு கண்டிப்பா இதே போல நீங்க மீன் புட்டு வந்து வீட்லயே செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான மீன் புட்டு தான் இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு வந்துட்டு அந்த மீன் மசாலா வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ ஃபைனலா நம்ம இது கூட நம்ம வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா பூ போல நல்லா திருவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்துட்டு அதிகமாவே ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்துட்டு அந்த மீன் புட்டுடைய டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ஸ்லிம்ல வச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க லைட்டா நீங்க வந்துட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் புட்டு ரெசிபி வந்துட்டு எப்படி பண்றது சொல்லிட்டு பாத்துறோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படினா நம்மளுடைய சேனலுக்கு மறந்துடாம Subscribe பண்ணிக்கோங்க
கூட வந்த பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோட மீண்டும் நம்ம வந்துட்டு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.